ஹீரோ பேர் காசி உதயந்த ட்ரை அடிச்சிட்டாங்களா? ஒரு 7. அதுல வந்து அனிதா. ரொம்ப தெளிவான பொண்ணுங்களுமே எப்படி ஏமாறுறாங்க, அது எந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க, எதனால மாட்டிக்கிறாங்கங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அது வந்து படத்துல ஹீரோ பேர் காசி உதயந்த ட்ரை அடிச்சிட்டாங்களா? புரியல. படத்துல ஏதோ சொல்லிருக்காங்க லாஸ்ட்ல அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ்னா அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு 18+ சாப்பிடுது. புரியல. நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 7. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஜென்ரேஷன்ல வந்து பொண்ணுங்க வந்து தப்பா பண்ணுங்கன்னா தப்பா பண்ணிட்டு லாஸ்ட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி தப்பா பண்ணிட்டு லாஸ்ட் ஆகிடுறாங்க. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சுண்ணா. அதுல வந்து அனிதா. உங்களை எழுப்புறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பசங்களை, அதான் ஒரு கஷ்டமா நினைக்கிறேன். படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. கேர்ள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் எனக்கு எப்படின்னா ரொம்ப ரொம்ப படிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும், அதே நேரத்துல ரொம்ப புவர் ஃபேமிலியில இருக்க பொண்ணுங்களா இருக்கட்டும், டிஃப்ரெண்டான பொண்ணுங்களோட கேரக்டரே ஒரு 5 விதமா இருக்கும், 5-6 விதம். அந்த டிஃப்ரெண்டான கேரக்டரை கூட ஈஸியா எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான பொண்ணே வந்து ஏமாந்துட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி காட்டுன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு வீக்னஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கோ அதை பார்த்துதான் அட்டாக் பண்ணுவாங்க, அதுலதான் விழுவாங்க அப்படிங்கிறத காமிச்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி பசங்களுக்கு ஏத்த நிறைய மசாலாவும் இருக்கும், பார்க்கனா பாத்துக்கோங்க. வரும்போது அதுல என்ன சொல்ல வராங்க, கருத்து என்ன சொல்ல வராங்கன்னு ஏற்கனவே இருந்தாலுமே நீங்க வந்து என்னதான் சொல்றேன், பசங்க மசாலா கம்மி பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ், அது எந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸியா ஏமாறுறாங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆக்சுவலி அந்த வீக்னஸ் என்னங்கிறத எப்படி அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்கிறத காட்டின விதம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப எல்லாருமே சொல்லுவோம் புவர் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் ஈஸியா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து அப்படி காட்டல. ரொம்ப தெளிவான பொண்ணுங்களுமே எப்படி ஏமாறுறாங்க, அது எந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க, எதனால மாட்டிக்கிறாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அது வந்து வெளியில வர்றதுக்கு எப்படி வெளியில வரணுங்கிறதே காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் மரணமா தான் இருக்கும். ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு என்னன்னா, அந்த படத்துல வந்து உண்மையா சொல்லணும்னா பாலா சார் வந்து பயங்கரமா வாழ்ந்திருக்காரு. மனுஷன் வாழ்ந்து தள்ளிட்டாரு அப்படிதான் சொல்லணும் அந்த படம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. உண்மையிலே எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்துருந்தாங்க. இப்ப ஒருத்தவங்களுக்கு கம்மியாவும் ஒருத்தவங்களுக்கு அதிகமாவும் கொடுக்குறேன். ஆனா ரக்ஷிதாவோட ஆக்டிங் வேற லெவல்லே சொல்லலாம். பசங்க பயங்கர வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக.